இவ்வளவு அழகான கிருஷ்ணனுக்கு எந்த திருஷ்டி தோஷமும் பட்டுடக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு திருஷ்டியும் கழித்து விட்டாள். இப்போ கிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டான் பெரியாழ்வார் யசோதையை பார்த்து. நீராட்டும் போது பூச்சூட்டும் போதும் 9ஆம் பாட்டுல சரியா தாயார் பேரை சொன்னியோ இல்லையோ, இது எதுக்கு திருஷ்டி கழிக்கும் போது மட்டும் தாயார் பேரை சொல்லல? அப்கோர்ஸ் பக்தர்கள் பேரை சொல்லியாச்சு, பக்தர்கள்லாம் ஒன்று கூடி திருஷ்டி கழிக்கிறோன்னு, அதனால வந்துட்டார். சரி, தாயார் பேரை சொல்லாம இருக்கலாமா, ஏன் சொல்லலன்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம், அடுத்த 10ஆம் பாட்டு தாயாருக்காகவே பாட போறேன்பா. செல்வம் நிறைந்த, செல்வத்தை அருளக்கூடிய, செல்வத்துக்கு அதிபதியாக தலைவியாக இருக்கக்கூடிய கொழுந்து, கொழுந்துன்னா தலைவின்னு அர்த்தம். இது என்ன தலைவின்னா, பெருமாளுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்று 3 தேவியர் இருந்தாலும் அந்த தேவிமார்களுக்குள் தலைவியாக பெரிய பிராட்டி என்று போற்றப்படுபவள் ஸ்ரீதேவி தாயார். அப்போ பெருமாளுடைய நாச்சிமார்களுக்கெல்லாம் கொழுந்தாக இவள் தலைவியாக இருக்கிறாள். அப்போ பங்கைய செல்வி என்பதைத்தான் போது அமர், பங்கயம் என்னும் தாமரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய செல்வம் நிறைந்து செல்வத்தை அருளக்கூடிய கொழுந்து, பெருமாளுடைய தேவிகளுக்கெல்லாம் தலைவியாக பிரதான மகிழ்ச்சி, மூத்த மனைவியாக பெரிய பிராட்டியாக இருக்கக்கூடிய அந்த பங்கைய செல்வி தாயார், அவளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருவள்ளரை யானை, திருவள்ளரை பெருமாளை இந்த 10 பாசுரங்களிலே பாடினேன். அப்படியே மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், எங்களுக்கு திருவள்ளரை பங்கைய செல்வி தாயார் தான் முக்கியம். ஆனா அந்த தாயார் என்னும் கொடி ரொம்ப லேசானவளா, மெல்லியவளா அந்த தாயார் இருக்கா. அந்த தாயார் படர்ந்து இருக்கணும்னா சப்போர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கொம்பு வேணும். தாயார் பெருமைக்கு ஏற்ற கொம்பு யாருன்னா அவர் நம்ம வேற யாரு, திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள். அதனால கொம்பின் ஸ்தானத்துல, அதுக்காக பெருமாளை குறைச்சு சொல்றோம்னு யாரும் எடுத்துக்க வேண்டாம். சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து அவ ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவா. இதெல்லாம் ஆச்சாரியர்கள் சாதிச்ச விஷயம், ரொம்ப ரசனையோடு சொல்ற விஷயம், அதை நாம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். அதனால இந்த தாயாருங்கிற கொடி நன்கு படறதுக்கு எதுப்பா நல்ல கொம்பு கிடைக்கும்னு பார்த்தாலாம், திருவள்ளரை பெருமாளை கொண்டு வந்து கொம்பா வச்சுட்டாலாம். நீ தான் கொம்பு, நீ தான் குச்சி, எங்களுக்கு தேவை யாரு, எங்க கொடி நன்றாக படரணும், அவள் தான் போதமர் செல்வ கொழுந்து பங்கைய செல்வி தாயார். இன்றும் அதனாலதான் திருவள்ளரை திவ்ய தேசத்திலே பங்கைய செல்வி தாயாருக்குத்தான் பிராதானியம் ஜாஸ்தி. இன்னைக்கு திருவள்ளரை போய் சேவிச்சேன்னா பெருமாள் இந்த தாயார் என்னும் கொடி படர்வதற்கு ஒரு கொம்பின் ஸ்தானத்துலதான் இருக்காரே ஒழிய தாயார் தான் அங்கே முக்கியம். அதனாலதான் 3 க்ஷேத்திரங்கள் சொல்லுவா, தாயாருக்கு ஏற்றமுள்ள க்ஷேத்திரங்கள். ஒண்ணு என்னன்னா நாச்சியார் கோவில், அது எல்லாருக்குமே தெரியும். வஞ்சுளவல்லி தாயார் திருநறையூர் திவ்ய தேசத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் செகண்டரி. வஞ்சுளவல்லி தாயார் பெண்ணரசு நாடு, நாச்சியாருடைய ராஜ்யம். அது போல ஸ்ரீவில்லிபுத்தூர், அதையும் நாச்சியார் திருமாளிகைம்பா. ஆண்டாள் நாச்சியாருக்குத்தான் பெருமை, ஆண்டாளுக்கு பெருமை சேர்க்கத்தான் பக்கத்துல ரங்கமன்னார். அதே போலத்தான் திருவள்ளரை பங்கைய செல்வி தாயார் தான் கொடி. அந்த கொடி சேர்ந்து இருப்பதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கொம்பு வேணும், அவர் தான் அந்த திருவள்ளரை பெருமாள்.